Hello students, Deva Max channel. Please share, support and subscribe. The revision and recall for class 10th chapter 1. இந்த சம்ஸில் உள்ள எக்ஸ்பிளனேஷன் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லியிருப்பேன். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். கிளாஸ் 10th எக்ஸசைஸ் 1.2 ரிவிஷன் வீடியோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நான் சம்மியெல்லாம் போட்டிருக்க மாட்டேன், உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும்தான் செஞ்சுருப்பேன். இது வந்து ஒரு ரிவிஷன் வீடியோ, ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன். லெட் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 2 செட் ஆஃப் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங்க ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ நமக்கு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, R1, R2, R3, R4 ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பிக்கு ரிலேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஏ கிராஸ் பி நான் உங்களுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், ஏ கிராஸ் பி எழுதும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஏல உள்ள எலமெண்ட் ஒன்று ஒன்றா எடுத்து பியில் உள்ள எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு எலமெண்ட் மிஸ்ஸும் ஆகாது, நீங்கள் கரெக்டாகவும் எழுதிடுவீங்க. 1லேருந்து ஒன் எலமெண்ட் எடுத்துகிட்டு பியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூட கம்பைன் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ R1 பார்க்கலாம். R1 என்னென்னா ரிலேஷன் 2,1 7,1 2,1 7,1 இந்த ஏ கிராஸ் பின்ற செட்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். சரியா, இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அவ்வளோதான். 2,1 இல்லை, 7,1 இல்லை, 7,-1 தான் இருக்குது. ஸோ R1 2,1 7,1 R1குள்ளே இருக்குது, பட் A கிராஸ் பியில் நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பி. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ரிலேஷன். நெக்ஸ்ட்டு R2 -1,1 இது உங்கள் A கிராஸ் பின்ற செட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஸோ 1,1 இல்லை, 1,-1 தான் இருக்குது. ஸோ அப்போ R2 நாட் ரிலேஷன் பிட்வீன் -1,1 not belongs to A cross B. So R2 not relation from A to B. Next R3. R3 2,-1 7,1 1,3 இது உங்களோட A cross B செட்டில் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. அப்போ இது இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 12 elements இருக்குது. இதில் 3 elements இருக்குது R3ல. ஸோ R3 is a subset of A cross B. Therefore R3 is relation from A to B. சரிங்களா, நீங்கள் இது வந்து ரிவிஷனுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்டெப்ஸ் போடணும், கண்டிப்பாக வேர்டிங்ஸில் எழுதணும். R3 is a relation from A to B அப்படின்னு வேர்டிங்ஸில் எழுதணும். நெக்ஸ்ட் R4 பார்க்கலாம். R4 இன்னும் நீங்களாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். R4ல் 0,3யும் 0,7ம் எதில் இல்லை, நம்ம A கிராஸ் பியில் இல்லை. ஸோ 0,3யும் 0,7ம் நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பி. ஸோ R4 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B. புரிஞ்சதுங்களா சம்? நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம்மில் செகண்ட் சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதுக்கப்புறம் ஆறுன்ற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆறுன்ற ரிலேஷன் உங்களுக்கு என்னென்னா ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதும்போது கிவன் எழுதிக்கோங்க, சொல்யூஷன் எழுதும்போது கிவன் எழுதிக்கோங்க. ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க, 1 to 45. நெக்ஸ்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். ஒரு நம்பர் இருக்கணும், அதோட ஸ்கொயரும் இருக்கணும், அதுதான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் இருந்தால் அதோட ஸ்கொயரும் இருக்கணும். 1,1. இப்போ 2 போட்டிங்கன்னா 2,4. 3 போட்டிங்கன்னா 3,9 அதோட ஸ்கொயர். அப்போ 4 போட்டால் 4 4s are 16. 5 போட்டிங்கன்னா 5 5s are 25. 6 போட்டிங்கன்னா 6 6 are 36. 7 போட்டிங்கன்னா
7 7s are 49. அது ஏ நம்ம செட் ஆஃப் எலமெண்ட் ஏக்குள்ளே இல்லை. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏயோட சப்செட் வந்து ஆறுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணுமாமா. அப்போ ஏ கிராஸ் ஏ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏ எழுதிட்டு மறுபடியும் ஏ எழுதிட்டு ஏ கிராஸ் ஏ மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 45, 45. எல்லா நம்பர்ஸ் கூட எல்லா நம்பரையும் கம்பைன் பண்ணி எழுதணும். பெரிய செட்டாக போகும், நீங்கள் எக்ஸட்ரா போட்டு எழுதிக்கிட்டால் போதும். இப்போ கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் ஆரில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஏ கிராஸ் ஏல இருக்கும். therefore ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஆரில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஏ கிராஸ் ஏல இருந்ததுன்னா ஆர் வந்து எதுக்கு சப்செட், ஏ கிராஸ் ஏக்கு சப்செட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஆருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் என்னன்னு நம்ம முதல்ல பார்த்துக்கணும். ஆரில் டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன் என்ன, டொமைன் ஆஃப் ஆர் என்ன, ஃபர்ஸ்ட் லெவலில் எலமெண்ட். அப்போ 1 செட் ப்ராக்கெட் கண்டிப்பாக போடுங்க. ஸ்டெப்ஸை எழுதும்போது புரிகிற மாதிரி எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். 4 5 6. அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் என்ன நமக்கு செகண்ட் உள்ள எலமெண்ட். 1 4 9 16 25 36. இதான் ரேஞ்ச். அவ்வளோதான் செகண்ட் சம் முடிஞ்சது. தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் என்னென்னா, a relation R is given by the set. ஒரு செட்டில் அதை ரிலேஷனை கொடுத்துட்டாங்க. ரிலேஷன் என்னவா, y is equal to x plus 3 where x belongs to 0 1 2 3 4 5. எக்ஸெல்லாம் என்னெல்லாம் எழுதலாம், 0லேருந்து 5 வரைக்கும் எழுதலாம். அதோட டொமைனும் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டொமைன் எக்ஸ் 0 1 2 3 4 5. ரேஞ்ச் என்ன, ஒய் கோடொமைன். எக்ஸோட வேல்யூ 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூவாக இதில் போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஸோ ஒய்யோட வேல்யூ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 3 4 5 6 7 8. இப்போ ஒய்யோட வேல்யூ இது கிடச்சிருக்கு. அப்போ நம்ம டொமைன் என்ன, நீங்கள் ரிலேஷன் எழுதிக்கணும். ரிலேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, 0,3 1,4 2,5. இது கிராஸ் கிடையாது, கிராஸையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட்டு ரிலேஷன் தான் எழுதுறீங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன், 0 போட்டால் நமக்கு 3 கிடைக்கும், 1 போட்டால் 4 கிடைக்கும், 2 போட்டால் 5 கிடைக்கும். அந்த ரிலேஷன் தான் எழுதுறீங்க. 0,3 1,4 2,5 3,6 4,7 5,8. அந்த ரிலேஷன் தான் எழுதுறீங்க. இப்போ டொமைன் என்ன, ஃபர்ஸ்ட் லெவல் எலமெண்ட் எல்லாம் டொமைன். ரேஞ்ச் என்ன, செகண்ட் லெவல் எலமெண்ட் எல்லாம் ரேஞ்ச். தேங்க்யூ. ஃபோர்த்து சம். இதில் வந்து நமக்கு செட் ஆஃப் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆரோ டயக்ராம், அப்புறம் கிராஃப், அப்புறம் ரூஸ்டர் ஃபார்ம். இந்த 3 இதுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னன்னு நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2y. இந்த ரிலேஷன் இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஒய்யோட எந்த வேல்யூ போட்டால் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருங்க. சரியா? ஒய் ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். இந்த 2 நம்பர் தான் கிடைக்கும். அப்புறம் ஒய்க்கு 3 போடும்போது எக்ஸை தாண்டி போயிடும். ஸோ இது மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஆரோ டயக்ராம் எப்படி போடுவீங்க, எக்ஸோட வேல்யூ எழுதிக்கோங்க, ஒய்யோட வேல்யூ எழுதிக்கோங்க. எந்த நம்பருக்கு எந்த நம்பர் மேப் ஆகிருக்கு அதை மட்டும் எழுதுனா, அதை மட்டும் மேப் பண்ணால் போதும். ஒய் இஸ் ஈக்குவல் டு, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 எப்போ கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 4 போடும்போது. இதை மட்டும் மேப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து ஏ,
நெக்ஸ்ட்டு பி கிராஃப் கேட்டிருக்காங்க. கிராஃபில் நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ் ஒய் 1 2 3 போடுங்க. மேலே 1 2 3 போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒய் ஈக்குவல் டு 1 போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கா. இந்த நம்பரை மட்டும் பிளாட் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? 2,1 அடுத்து 2,4 இதை மட்டும் பிளாட் பண்ணால் போதும். அடுத்து ஒரு ரூஸ்டர் ஃபார்ம் என்ன? செட் ஆஃப் ஆல் ரிலேஷன் 2,1 2,4,2 இதுதான் உங்களோட ரூஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் போகலாம். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன? இதோட ரிலேஷன் என்ன? y is equal to x plus 3. x, y are natural numbers less than 10. 10க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூக்கு நம்பர்ஸ் போடும்போது ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? எக்ஸோட ஃபஸ்ட்டு நம்மளோட செட் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? எக்ஸுக்குள்ளே போடும்போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது என்ன கிடைக்கும்? 4 5 3 போடும்போது 6 4 போடும்போது 7 5 போடும்போது 8 6 போடும்போது 9. இதுதான் நம்மளோட ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஒவ்வொன்றா போடும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ ஏரோ டயக்ராம் உங்களுக்கே போட தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நம்பர் மட்டும் போட்டு காட்டுறவங்களுக்காக 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ 1லேருந்து 4க்கு மேப் பண்ணணும். 2 போடும்போது 5 கிடைக்கும். அப்போ 2லேருந்து 5 கிடைக்கும். ஆனால் எக்ஸு ஒய்யுக்கும் எழுதும்போது என்ன நம்பர்ஸ் எழுதணும்? எக்ஸ் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் எழுதணும். இங்கேயும் 1லேருந்து 9 வரைக்கும் எழுதணும். அதுக்கப்புறம் எந்த நம்பருக்கு மேப் ஆகிருக்கோ அதை மட்டும் நீங்கள் மேப் பண்ணிக்கிட்டால் போதும். ஆரோ மார்க் போட்டுக்கிட்டால் போதும். சரிங்களா? அதே மாதிரி தான் கிராஃபும். கிராஃப் எப்படி போடணும்? நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க எக்ஸு ஒய். ஏன்னா 1லேருந்து 9 வரைக்கும், இந்த பக்கமும் 1லேருந்து 9 வரைக்கும். இந்த நம்பரை மட்டும் பிளாட் பண்ணால் போதும். 1,4 2,5 3,6. இதே மாதிரி தான் ரூஸ்டர் ஃபார்ம் எழுதும்போது என்ன செய்யணும்? ரூஸ்டர் ஃபார்ம் எழுதும்போது என்ன போடுவீங்க? செட் ப்ராக்கெட்டில் 1,4 2,5 3,6 4,7 ரூஸ்டர் ஃபார்ம் எழுதுவீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5th சம். இந்த சம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ரீட் பண்ணிட்டு போயிட்டால் டைமே ஓடிடும். சரிங்களா? நான் உங்களுக்கு என்னென்னு மட்டும் சொல்கிறேன். அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க இந்த கம்பெனியில். எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு கம்பெனி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுது? சேலரி 10,000 25,000 50,000 அண்டு 1 lakh சேலரி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? A1 A2 A3 A4 A5 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, 4 கிளர்க் இருக்காங்க, 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க, 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து ஒய்க்கு ரிலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரிலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். ஒய் வந்து பர்சன், எக்ஸ் வந்து சேலரி. சரிங்களா? இப்போ நீங்களாவே போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? இதிலேருந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சேலரி சொல்லியிருக்காங்களா? ஸோ சேலரி எஸ் என்னது? சேலரி 10,000 25,000 50,000 1 lakh. அடுத்து ஒய் என்ன சொல்லியிருக்காங்க? எம்ப்ளாயீஸ். மொத்தம் எத்தனை பேர்? A1 A2 A3 A4 A5 நெக்ஸ்ட்டு C1 C2 C3 C4 M1 M2 M3 E1 E2 இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க? அதே மாதிரி தான் ஆர்டர்டு பேர்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆரோ டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டர்டு பேர்னால் என்ன சொல்லுவீங்க? அசிஸ்டண்ட்க்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்குறாங்க அவங்க? 10,000. அப்போ A 10,000 A2 10,000 A3 10,000 A4 10,000 A5 10,000. கிளர்க்குக்கு எவ்வளோ சேலரி? 25,000. C1 25,000
C2 25,000 இப்படி எழுதிட்டு போகணும். அப்புறம் மேனேஜர்ஸ்க்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 1 lakh, E1 1 lakh, E2 1 lakh. இதெல்லாம் ஆர்டர்டு பேர். நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் போடும்போதும் அப்படி தான். ஆர்டர்டு பேர் 1 மட்டும் எழுதி காமிக்கிறேன். ஆர்டர்டு பேர் போடும்போது 10,000 ஃபார் A1. ஏன் ஃபஸ்ட்டு 10,000 எழுதியிருக்கேன்னா 10,000 தான் எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், தட் அதனால். அப்புறம் 10,000 A2. இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் ஆர்டர்டு பேர் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன? 10,000, 25,000, 50,000, 1 lakh. 10,000, 25,000, 50,000, 1 lakh. அடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய்யோட வேல்யூ A1லேருந்து E2 வரைக்கும் எழுதணும் எல்லாத்தையும். ஸோ யார் யாருக்கு என்ன சேலரியோ அதுக்கு மேப் பண்ணினா போதும். அவ்வளோதான், சம் முடிச்சது. தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.2ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3. தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ.